பக்தி தேன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடன் தீர எளிய வழிகள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் இந்த கடன் தீர எளிய வழிகள்ல பார்ட் 1 வீடியோ நான் லைவ்ல கொடுத்துருக்கேன். நிச்சயம் அது நிறைய பேர் அந்த பரிகாரம் பண்ணி கடன் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்களும் முடிஞ்சதுன்னா அதை போய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி உங்க கடன் சுமையில இருந்து வெளியில வாங்க. 2வது பரிகாரம் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இதுவுமே எளிமையான பரிகாரம் தாங்க. கடன் சொன்னா வேதனை அடையாதவர்கள் உண்டா? கடன் தான் இங்க நிறைய பேரு தவறான முடிவுகளை கூட எடுக்க வைக்குது. பாருங்க, இந்த கடனை முற்றிலுமாக குறைக்கிறதுக்கான ஒரு எளிய ஆன்மீக பரிகாரங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயம் இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். முதல் பரிகாரம் பாத்தீங்கன்னா கல்லுப்பு தாங்க. கல்லுப்பு பரிகாரம் கண்டிப்பா வீட்டுல பண வரவை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லையிலிருந்து நிச்சயம் நீங்க சீக்கிரம் வெளியே வந்துடலாம். என்ன பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைக்கு அன்று நீங்க ஒரு சிறிய கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல கல்லுப்பு நிரப்பி வச்சிடுங்க. அந்த கண்ணாடி பவுலை எடுத்து வீட்டுல வடகிழக்கு பகுதியில வச்சிடுங்க. அப்படி வைக்கும்போது கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் குறைந்து அந்த கல்லுப்பு வைக்கிறதுனால வீட்டுல பண கஷ்டம் குறையுங்க. 2வது பாத்தீங்கன்னா கண்டிப்பா குபேர வழிபாடு. குபேர வழிபாடுனா நீங்க குபேரனுக்கு விளக்கு வச்சு தீபாராதனை பத்தி நெய்வேத்தியம் பண்ணணுமா அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா காலையில முடிஞ்சதுன்னா காலையில, முடியலன்னா மாலையில பண்ணுங்க. என்ன பண்ணணும்னா ஓம் எக்ஷாய குபேராய வைஷ்ணவராய தனதாய நமக அப்படின்னு 108 முறை நீங்க சொல்லிக்கிட்டே உங்க வீட்டு வேலையை செய்யலாம். ஆண்களா இருந்ததுன்னா ஆபீஸ்க்கெல்லாம் போறீங்கன்னா நீங்க பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்க. இந்த ஸ்லோகம் நீங்க எப்பெல்லாம் வாசிக்கும் போது கண்டிப்பா உங்களுடைய கடன்கள் குறைய ஆரம்பிக்கும். இல்லை என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே மனதளவில் நீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இந்த மந்திரம் 108 முறை சொல்லணும். உங்களுக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பயும் சொல்லலாம். ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது சொல்லுவதால் உங்க வீட்டில் நிச்சயம் பண கஷ்டம் குறையுங்க. 3வது பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க பணம் வாங்கிட்டு வரும்போதோ இல்ல மீதி பணம் உங்ககிட்ட இருக்கும்போதோ ஒரு வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு வெள்ளிக்கிழமையில என்ன பண்ணுங்க, பணம் எடுத்து நீங்க ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஏதோ ஒரு பாக்ஸ்ல தான் வைப்பாங்க. எப்பவுமே பீரோல கூட ஒரு பாக்ஸ்ல வைக்கும் போது மருதாணி பூ கிடைச்சதுன்னா மருதாணி பூ வச்சு நீங்க அதுல வையுங்க. கண்டிப்பா ஒரே வாரத்திலே உங்க வீட்டுல நிறைய மாற்றங்கள் நிகழும். அந்த பணம் நீங்க பாருங்க. கண்டிப்பா பணம் இந்த மயில் குட்டி போட்டிருக்கதெல்லாம் நம்ம அந்த காலத்துல கேட்டிருப்போம். ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. இந்த மருதாணி பூ நீங்க வைக்கிறதுனால பணம் இன்னும் அதிகரிக்கும். இதனால கடன் சுமையும் குறையுங்க. 4வதா பாத்தீங்கன்னா பௌர்ணமி தினங்களில் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பௌர்ணமி நாள்ல என்ன பண்ணுங்க, வீட்டுல மாலையில விளக்கு ஏத்திடுங்க. விளக்கு ஏத்துறதுக்கு அப்புறமா நம்ம இரவில் தூங்கும் போகும்போது வீட்டு வாசப்படி இருக்குது இல்லையா, வாசல்ல கொஞ்சமா நிலவாசல் இருக்குல்ல, நிலவாசல்ல வீட்டுல எல்லாரும் தூங்கினதுக்கு அதாவது தூங்கும் போற நேரத்துல கதவு லாக் பண்ணுவோம் இல்லையா, அந்த நேரத்துல நிலவாசல் பக்கத்திலேயே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கொஞ்சமா சர்க்கரை இல்லைன்னா வேற ஏதாவது வெல்லம் இருந்தா கூட வெல்லம் கூட நீங்க அங்க வச்சிருங்க. ஒருவேளை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா வீட்டுல கொஞ்சம் நிறைய எறும்பு வந்துடும், கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தள்ளி கூட உயரத்துல வச்சிருங்க. எறும்பு வீட்டுக்குள்ள வராத மாதிரி வெளியிலே இருந்து சாப்பிட்டு போற மாதிரி ஏதோ ஒரு ஜீவன் சாப்பிட்டுட்டு போனாலும் உங்க வீட்டுல நிச்சயம் கடன் குறையுங்க. இது 100% நடக்கும். நம்ம மூதாதையர்கள் இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுவும் ட்ரை பண்ணுங்க. நிச்சயம் கடன் குறையும். வீட்டுல பணம் நிச்சயமா பொருளும். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறத நீங்க கண்கொள்ள பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம 4வது பரிகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஏலக்காய் மாலை பரிகாரம். வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு 7 ஏலக்காவை கொண்டு மாலை தொடுத்து அணிவீங்க. இது தடைப்பட்ட பண வரவை உண்டாக்கி வீட்டுல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும். இதனால கடன் என்ற பேச்சுக்கு இங்க இடம் இல்லை.
ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. நீங்க இது காலையில பண்ணலாம் அல்லது மாலையில பண்ணலாம். இது வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும். நான் ஏன் வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்னு சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமையில சிலவங்க வந்து படைக்கிறது அப்படின்றது வழக்கம். அப்படி வெள்ளிக்கிழமை நாங்க காலையில படைச்சிருவோம் மேடம். இல்ல நாங்க மாலையில தான் படைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைக்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி தான் நீங்க இந்த விஷயம் பண்ணணும். சாம்பிராணி எப்போ போடுவோம்? நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடி தானே, பூஜை பண்றதுக்கு முன்னாடி தான் போட்டுருவோம். ஸோ நீங்க சாம்பிராணி காலையில சாம்பிராணி தீபம் சாம்பிராணியெல்லாம் வந்து புகை காமிச்சினதுக்கு அப்புறமா வந்து தீபாரத்தனை காமிப்போம், பத்தியெல்லாம் காட்டுவோம், தூபம் காட்டுவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க சாம்பிராணி காட்டுனதுக்கு அப்புறமா அதில் வந்து இப்போல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறாங்க. நீங்க வந்து இந்த நெருப்பு சாம்பிராணி கொடுத்து அதில் புகை போட்டு நீங்கள் தூபம் காட்டுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை நெருப்பு கிடைக்கல, நாங்கள் வெளியில் இருக்கிறோம் மேடம், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடைக்காது, அதனால் வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் மேடம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு 2 கப்பு சாம்பிராணி அல்லது 3 கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் எடுத்துக்கோங்க. எடுத்து எப்பவும் போல் நீங்கள் சாம்பிராணி காமிச்சிட்டு வீடு உள்ளே இருந்து வெளியே அப்படின்னு ஃபுல்லாக காமிச்சிடுங்க. வெளியே இருந்து தான் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ காமிச்சினதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அது வந்து இப்போ வெறும் நெருப்பாக இருக்கும் இல்லையா? அந்த நெருப்பில் 2 விஷயம் மட்டும் சேருங்க. என்ன சேர்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், கருஞ்சீரகத்தை கூட வந்து குங்குலியம்னு ஒரு விஷயம் இருக்கு, நீயே சேர்க்கணும். அது வந்து கல் மாதிரி இருக்கும், நம்ம படிகார கல் மாதிரி தான் இருக்கும். அது உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி தூள் பண்ணி ரொம்ப தூள் ஆகிடும். அது கொஞ்சம் உடச்சிடுங்க. அது வந்து கற்கண்டு மாதிரி இருக்கும். உடச்சி நீங்கள் அந்த கருஞ்சீரகத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து வெடிக்கட்டும். அப்படி வெடிக்கும் போது நிச்சயம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வறுமைகளும் நீங்குங்க. அந்த அளவுக்கு அதில் பவர் இருக்கு. கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் முற்றிலும் குறைஞ்சு உங்களுடைய பண கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வந்து கண்டிப்பா பணம் பொருளும் கஷ்டமும் இருக்காதுங்க. புரியுதுங்களா? இந்த பதிவு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எளிமையான ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நிச்சயம் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.